Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் எப்படி வந்து ஈஸியாக நீங்களே வீட்டில் வந்து மேக் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மோஸ்ட்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டி ஷேப் பைப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எண்ணம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எல் ஷேப் பைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 எண்ணம் எடுத்துக்கோங்க. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய பைப் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பைப் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பைப்பு, 4 பைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி பல்ப் அண்ட் ஒயர் அண்ட் ஹோல்டர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு 4 அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தால் கூட ஓகே தான். எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டி ஷேப் பைப் வந்து பார்த்திங்கன்னா 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே ஒரு பேஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிருக்கோம், கீழே ஸ்டாண்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிருக்கோம். 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 சைடுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய பைப் பார்த்திங்கன்னா வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு எல் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எல் ஷேப் பைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு பைப் வந்து எடுத்து அதை கட் பண்ணி நான் உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போ எல் ஷேப் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து மாட்டிட்டு இன்னொரு பைப் வந்து இன்னொரு எல் ஷேப் பைப் பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் இன்னொரு பெரிய பைப் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டபிள். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. புரியுதுன்னு வந்து நினைக்கிறேன். ஒரு எல்லை பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு போட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஓரமாக தள்ளிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி இன்னொரு பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. அதில் நான் வந்து ஆல்ரெடி ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எல் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் போட்டுட்டு நீங்கள் இன்னொரு பைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 தான் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வச்சுருக்கோம். அப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய பைப் பார்த்து வந்திங்கன்னா வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரைட் சைடு வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கலாம். இப்படி வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்களா. இது வந்து லெஃப்ட் சைடு. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடு. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர் வரும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்கில் வந்து குத்துவோம் பார்த்திங்களா. அந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். 2 சைடு வரும். இவ்வளோ தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணோம். நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இது பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒயர் இருக்கும். அந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இழுத்துருங்க. அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இழுத்துருங்க. நான் வந்து பெரிய ஒயர் தான் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு லைட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா செமையாக ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்படி வந்து எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து அப்பில் வந்து தூக்கலாம். இந்த ஜாயிண்ட்ஸ் தான் முக்கியமானது. இந்த ஜாயிண்ட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி வேணாலும் ஆங்கிளில் வந்து திருப்பி கொடுக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்கும். எப்படி இருக்குன்னு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் பார்த்திங்கன்னா வந்து வச்சுட்டோம். இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். கலர்ஃபுல்லாகவும் லைட்டாகவும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. வேறு லெவலாக இருக்குல்ல. அண்டு இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீப்பஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிடலாம். அண்ட் நான் வந்து ஏன் வந்து எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வால் கலர் வந்து எல்லோ தான். ஸோ அதனால் வந்து எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் வேறு ஏதாச்சும் லைட்டு வந்து போனேன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வராது. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஒயிட் கலர் வந்து பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நீங்கள் எந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பண்ண வந்து ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள். நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் உட்காந்ததுனால வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அண்டு ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வச்சு எடுக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பை.